இருக்கலாமா, அவர் பேசுகிறதுனால அது அப்படியே மூச்சாடும். முடியாம ஒன்றும் பண்ணல, நல்லா இருந்தாருமா. என்கிட்ட எப்பவும் சித்தர் கோவில், மெடிடேஷன், யோகா இதைத்தான் பேசுவாங்க. இப்போ கூட நாங்கெல்லாம் ஊட்டிக்கு போயிருந்தோம்ல, எந்த கெட்ட பழக்கம் இல்லையம்மா, இந்த பழக்கம் இல்லையம்மா, இல்லையம்மா. என் தங்கை இருக்கிறது, என் தங்கத்துக்கு எந்த பழக்கமும் இல்லையம்மா. அடுத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாதம்மா, பண்ணுவாதம்மா. என்ன செல்லாம மாமா, மாமா, மாமா. பொங்கல் கணேஷ் தான் நல்லா பண்ணுவாரு, அவரே பண்ண சொல்லுங்க. மாமா, என் வயிறு வயிறு இழப்பு கேப்டன் உட்காந்து அவருக்கு விசில் கேப்டன் போயிட்டார். அதான் வேற நான் என்ன சொல்றேன், கேப்டன் கிட்ட போயிட்டார். கேப்டன் போயிட்டார். ஊருக்கு போறது பாதுகாப்பு அவருக்கு போவார். உறுதுணையா இருப்பார். தொண்டர்படியில கணேஷ் 100 பேர் நிக்கிற மாதிரி தொண்டர்படிக்கு ஒரு இலக்கணமாக இருந்தார். கண்மூடி கண் திறக்கிறதுல ஒன்றும் இல்லை, பேசி கொடுத்து போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்லாம் சொன்னேன். நீங்களும் கூட போயிருந்தீங்களா? ஆமாம், பின்னாடியே இவரை மாதிரி ஒரு ஒழுக்கமான மனுஷன் அவ்வளோ ஒழுக்கம். ஊட்டியில் ஒரு வாரம் 10 நாள் என்னோட இருந்தார். வாய்ப்பு ஊட்டியில் சொல்லிக்கிட்டே நீங்கள் படிக்க சித்தர் இழந்துட்டோம் இனி என்ன பேசி அம்மா இங்கே வாங்க. எத்தனை மணிக்குமா? அப்பாவோட தம்பி எல்லாம் வர்றாங்க. அப்பாவோட தம்பி எல்லாரும் வர்றாங்க. எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா ஊருக்குள்ள தான் அடக்கம் பண்ணுறீங்களா? இழந்துட்டோம் என்ன இழந்துட்டோம். இது மிகப்பெரிய ஒரு தப்பான போயே இருக்கக்கூடாது. இவரு போக வேண்டிய வயசு இல்லை, போக வேண்டிய ஆளும் கிடையாது. என்ன எனக்கு புரியல. ஏற்றுக்கவே முடியாது. இது என்ன வேணும்னாலும்
நான் இருக்கேன். எல்லாரும் நாங்கள் கட்சியில் உள்ளதாக யார்கிட்ட பேசாமல் எல்லாத்தையும் பேசணும், என்ன மனசில் இருக்கு ஷேர் பண்ணணும். ஓகே, அப்பாவை சமாளிக்கணும். சரியாம்மா, நீங்களும் வரணும். உங்களுக்கு என்னன்னாலும் சொல்லுங்க. நான் ஆஃபீஸ் பக்கத்தில் தானே இருக்கு. சரியா, எதுனாலும் பயந்து சொல்லிடுங்க. நீங்களும் வாங்க, கலந்துட்டோம். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்லணும், என்ன